அமைச்சர். அதுக்கு தான் திமுகவுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பேட்டி கொடுத்தார். ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிடிச்சார் பாயிண்ட்டை. எதுக்கு இந்த மாதிரி மக்கள் மன்றத்தை மாதிரி கொண்டு போகிறீங்க? திடீர்னு வரும். இப்போ ப்ரைவேட்டில் கொடுத்துட்டோம், அதனால் நல்லா கரண்ட் வந்துருச்சுன்னா மக்கள் வந்து அமைதியாயிடணும். இது எப்படி இருக்குன்னா, ஜிஎஸ்டியை உயர்த்திட்டு உயர்த்ததுக்கு கேள்வி இல்லை, மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 100 ரூபாவை தூக்கிட்டு ஜீரோல இருந்தது 100 ரூபா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் போராடினாங்கன்றதுக்காக அது 80 ரூபா ஆக்கிட்டு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியல, அந்த 80 ரூபா ஆக்குனதை 20 ரூபா கம்மி பண்ணிட்டோம்னு சொல்லி வீடு போய் சொல்லுனா, தெருவா போய் உங்களுக்காக ஜிஎஸ்டி கொத்துக்காரு மோடி நடந்துல. இந்த ஜிம்மிக்கெல்லாம் இங்க இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுல. அப்ப எலெக்ட் அ கிளவுன் எக்ஸ்பெக்ட் அ சர்க்கஸ். நீங்க ஒரு கிளவுனை தேர்ந்தெடுத்தா சர்க்கஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப அனுபவமற்றவர்களை, ஒன்றுமே தெரியாதவர்களை, எனக்கு தெரியும் அவங்களே தெரிஞ்சிருக்கு, நம்மளே மினிஸ்டர் அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஜெயிப்போம் அவங்களே தெரிஞ்சிருக்காது, ஏதோ வந்தாங்க தடார்னு செய்ய மாட்டார் அவர். இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம, அனுபவம் இல்லாமல் ஆதவர்ஜனா ஹார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடிப்படை அறிவு இருக்கிறவனு கூட தெரியும் ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் சேர்ந்தது ஹார்ஸ் ட்ரேடிங்கில் வராதுன்னு. ஆனால் அது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவர்களுக்கு வாக்களித்த அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு வாதம் இல்லை. அது குறித்து தான் நான் கரெக்டாக கேட்கலான்னு வந்தேன். இப்போ ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியலுக்கு வன்புணர்வுக்கு ஆளாகி கொடூரமாக இறக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எந்த கட்சியுமே வந்து சரி இல்லை இதை வந்து இவங்க எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வன்புணர்வு நடந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து நம்ம கேட்குறோம், ஏன் வந்து இது தாவேக்கால இருந்து யாரும் பேசலை அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு தாவேக்கால இருந்து ஆதரவாளர்கள் பேசுகிற பதில் வந்து இதுவாக தான் இருக்குது. இதை படிச்சுட்டு அவங்க ஏன் இந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களான்றது தெரியல. சார் இது வந்து நான் சொல்வது ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் வந்து ஏன் இந்த நிலைமையில இருக்காங்க, இல்லை அவங்க தான் அப்படி இருக்காங்களா, இல்லை திராவிட கட்சிகள் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தாம அரசியல்படுத்தாம தவறிட்டோமான்ற கேள்வியும் இருக்கு. இது நான் பதிலே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் இது. I can guarantee once you start trading with AI you'll never want to go back to do. அது மாதிரி இது ஒன்றும் வந்து வடநாடு கிடையாது. இப்போ இது போன்ற மக்கள் இருக்காங்களே சார், இவங்களை எப்படி அரசியல்படுத்த போறோம்? அரசியல் அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, கண்டுகொள்ளாமல் இருந்தபோது உள்ளே நுழைந்து விட்டவர்கள் தான் இவர்கள். திமுக வந்து பாஜக அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது சைலண்டாக உள்ள நுழைஞ்சவங்க தான். நீங்கள் இதை பார்த்து வேதனைப்பட்டு இவர்கள் தான் அரசியலோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. பெரியாரின் கொள்கை பேரர்கள் விடமாட்டார்கள். கண்டிப்பாக நின்று களம் கண்டு இது போன்ற வக்கர புத்தி கொண்ட அயோக்கியர்களை களை எடுத்து நிச்சயமாக விஜய்க்கு வந்து மூடு விழா நடத்தப்படும். நிறைவாக